ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் ப்ரெக்னென்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தாங்கன்னா பார்த்த கணத்திலேயே அவங்க வயிற்றை பார்த்து கூட அவங்களால வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிட முடியும். அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் 90% அக்யூரேட்டாக நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்மளுடைய யூரின் கலர் தான். நம்ம ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங்லேருந்தே அந்த டெலிவரி ஆகிற டைம் வரைக்குமே பார்க்கலாம். நம்மளோட யூரினில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் நார்மல் கலரில், பேல் கலரில், லைட் கலரில் இருந்தது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை. அதுவே நம்மளோட யூரின் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கலரில், எல்லோ கலரில் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. இது வந்து கன்ஃபார்மாக இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். என்னோட ஃப்ரெண்ட்ஸில் சில பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், ரிலேட்டிவ்ஸ்லேயும் சில பேர்கிட்ட கேட்டிருந்தேன். யாரெல்லாம் வந்து ஆண் குழந்தை பெற்றிருந்தாங்களோ அவங்களோட யூரின் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி வந்து அவங்களுக்கு எல்லோ கலர் யூரின் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து கேட்கலாம், நம்ம தண்ணீர் கம்மியாக குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூரின் வந்து எல்லோ கலரில் தானே இருக்கும், அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. தண்ணீர் நீங்கள் கம்மியாக குடித்தாலும் சரி, அதிகமாக குடித்தாலும் சரி, உங்களோட யூரின் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர்லேயே இருந்துகிட்ருக்கும். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம தண்ணி குறைச்சலாக குடிக்கிறது, அதிகமாக குடிக்கிறதுன்னு இல்லாமல் நார்மலாகவே நம்மளோட யூரின் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கும், எல்லோ கலரில். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. நெக்ஸ்ட்டு சிம்டம் என்னென்னா, ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெக்னென்சியில். அதுக்கு மாற்றமாக ஆண் குழந்தை வயிற்றில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்து நல்ல ஷைனியாக நல்லா க்ரோ ஆகும். இந்த மாதிரி நல்லா ஹேர் க்ரோத் இருந்தது நம்ம ப்ரெக்னென்சியில் அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளுடைய மார்பகம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததும் ஃபீட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து மார்பகத்தில் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதாவது மார்பகம் வந்து நல்லா க்ரோ ஆகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு மார்பகம் வந்து பெருசாக இருக்கும், சிலருக்கு வந்து ரைட் சைடு பெருசாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு கூட நம்ம வயிற்றில் வளர்றது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய வலது மார்பகம் இடது மார்பகத்தை விட சற்று பெரிதாக இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. நீங்கள் ஆப்போசிட் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய லெஃப்ட் மார்பகம் பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பெருசாக இல்லாமல் வயிற்று பகுதியில் மட்டும் கொஞ்சம் அதிகமான வெயிட் கெயின் இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு ரொம்ப சோம்பல் அதிகமாக இருக்கும், குமட்டெல்லாம் இருக்கும். வாமிட் வருதோ இல்லையோ நமக்கு ஒரு மாதிரியான சோம்பல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. நெக்ஸ்ட்டு சிம்டம் என்னென்னா, நம்ம தூங்கும்போது பொதுவாகவே வந்து லெஃப்ட் சைட் தூங்குறது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைட் படுத்தோம் அப்படின்னா குழந்தைய மூவ் ஆகிறதுக்கு, நல்லா சுற்றி வரதுக்கு நிறையா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம் வந்து கிடைக்கும். அதனால லெஃப்ட் சைட் படுக்கணும்னு சொல்லுவாங்க. அது தவிர்த்து நம்ம வந்து மோட்டிவாக படுக்காமல் நமக்கு லெஃப்ட் சைட் படுத்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம். பொதுவாகவே நம்மளே வந்து லெஃப்ட் சைட் படுத்து பழகிடுவோம். லெஃப்ட் சைட் படுத்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அப்படி இல்லாமல் நமக்கு ரைட் சைட் படுத்தால் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சிலருக்கு கால், பாதம், கை, உள்ளங்கையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். நைட் டைமில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நமக்கு வந்து குளிருது அப்படிங்கிற ஃபீல் இருக்காது. கை, உள்ளங்கை, கால் இது மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த ஃபீலிங் இருந்ததுன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பசி வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இருக்கும். பட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம புளிப்பான உணவு, காரமான உணவு, உப்பான உணவாக விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அதுவே நம்ம இனிப்பு வகையான உணவுகளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. இன்னும் குழந்தையுடைய ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நம்ம குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத சொல்லிட முடியும். எப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் குழந்தையுடைய ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்து போக போக வந்து கம்மியாகிட்டே வரும். இந்த மாதிரி கம்மியாகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 150, 160 இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் 154, 140 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி குறைஞ்சிட்டு வந்ததுன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அதுவே ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்துட்டு 130, 140 அப்புறம் 150, 160 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை.
இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் நான் ஷேர் பண்ணி கலந்து ஆலோசிச்சதுக்கப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களோட யூரின் வந்து எல்லோ கலரில் இருந்து, ஹேர் க்ரோத் வந்து ப்ரெக்னன்சியில் நல்லா அதிகமாக இருந்து, ரைட் சைட் மார்பகம் பெருசாக இருக்கிறது, அப்புறம் வந்து ஸ்டொமக் சைடில் மட்டும் நல்லா வெயிட்டு போடுறது, ஹார்ட் பீட் வந்து குழந்தைக்கு வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே, அதாவது 160லேருந்து 150, 140 இந்த மாதிரி கம்மியாகிட்டே வருது. மார்னிங் சிக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி இருக்கிறது. லெஃப்ட் சைடு வந்து தூங்குறது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமா, பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கால் பாதம் எல்லாம் சொன்னாலே இது வந்து குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பாய் பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.